இன்னைக்கு யார் வீட்டிலலாம் மட்டன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மட்டன் சுக்கா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன தடவை வந்து பண்ணியிருந்தேன், போன வாரம் பண்ண வீடியோ தான் இது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டன் வந்து நம்ம வேக வச்சுக்கணும். சில பேர் வந்து வேக வைக்காமல் டேரெக்டாக வந்து பரட்டி எடுப்பாங்க. நமக்கு வந்து கேஸ் தான் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ மட்டனை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வரமிளகா, கருவேப்பிலை, ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தக்காளிலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பரட்டி விட்டுறணும். அந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வெந்த தண்ணியவே, இந்த சூப்பு தண்ணியவே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப வந்து அதிலே வந்து ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேருந்து எடுக்கும் போது தெரிஞ்சிடும் கறி நல்லா சாஃப்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுக்காவுக்கு வந்து தேவையான பொடி அரைக்கும் போதே மிளகு வந்து மல்லியெல்லாம் சேர்த்துருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகா பொடி மட்டும் சேர்த்தா போதும். வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்தனால மஞ்சத்தூள் வந்து நான் இதில் சேர்க்கலை. இதுக்கான தேவையான பொடி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து பொடியாக வந்து ட்ரையாக வந்து அரைச்சிக்கணும். நல்லா கறி வந்து வெந்து இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம வந்து அந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கான அந்த பொடிக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத மேலே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுக்கும் போது குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி சுக்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட சீக்கிரமாகவும் காலியாகுது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அந்த பல்லெல்லாம் வலிக்குன்னு சொல்லுவாங்க மட்டன் சாப்பிட்டா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது. இந்த பொடியை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து தூவிட்டு நல்லா இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிரும். சிக்கனை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கடையில் வந்து அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் மட்டன் சுக்கா சொல்லி சாப்பிட்டாரு. அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்களும் மட்டன் சுக்கா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டை